போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பறக்கு. ஏமா மலரோட பாட்டி ஒரு வாட்டி சொன்னுச்சு, 40 வயசுக்கு மேல உயிரோட இருக்கிறவன்லாம் ரவுடியே இல்லைன்னு. என்னப்பா உனக்கு வலையெல்லாம் போட்டுக்கிறாங்க? உனக்கு அழகாப்பா? நான் கைதி. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாரதி கண்ணன். என்னடா அது? பிராந்தி குடிக்கிற மூஞ்சியாடாது? ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? தம்பி மாப்பிள்ளை கணேசனும் திருமணத்திற்கு முன்பு பல பெண்களுடன் உல்லாசமாக இருந்திருக்கலாம். இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. திரைப்பட பத்திரிகையாளர், விநியோகஸ்தர், தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் என்று பாரதி கண்ணனுக்கு இந்த சினிமா உலகிலே பல முகங்கள் உண்டு. ஆமா, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ற மாதிரி இவ்வளவு பெரிய கிரௌட் வந்தா போலீஸ் பெர்மிஷன் வாங்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? எதா இருந்தாலும் முறைப்படி செய்யணுமையா? முறைப்படி செய்யணும். தமிழ்நாட்டின் முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து பல பக்தி படங்களை இயக்கிவிட்டு இன்றைக்கு பெரிய திரையிலும் சின்ன திரையிலும் நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற பாரதி கண்ணன் தன்னுடைய அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம். ஒரு பத்திரிகை தொடர்பாளராக தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சது இல்லையா? ஆமாம், பத்திரிகை தொடர்பாளர்னா இப்போ நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் குருன்னு நினைக்கிறேன். இதில் பத்திரிகை தொடர்பாளரில் ஒரு பெரிய ராஜரிஷி ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் சொல்லலாம். ஆமாம். அவருக்கு அப்புறம் நீங்கள் குருவாக இருந்தீங்க. அப்புறம் நெல்லை சுந்தராஜன்லாம் உங்கள் செட்டு தான். நான் +2 பாஸ் பண்ணிவிட்டு சென்னை வந்தேன். சென்னை வந்ததும் நெல்லை சுந்தராஜன்ட்ட தான் நான் பணி செஞ்சேன். உதவியாளராக பிஆர்ஓ உதவியாளராக இருந்தேன். அப்போ கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப லீடிங். நீங்கள் போயிட்டு பெரிய லெவலில் இருந்தீங்க. அதுக்கு அடுத்த பொசிஷனில் இவர் அப்படி இருந்த காலகட்டத்தில் நான் வந்தேன். அந்த துறைக்கு வந்ததுனால எனக்கு இந்த பத்திரிகையாளர்களோடு ஒரு நெருங்கிய தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு பத்திரிகை ஆசிரியர் நம்ம மீட் பண்ணி சந்தித்து குமுதம் ஆனந்தவுடன் எல்லா ஆஃபீஸுக்கும் நம்ம போய் ஸ்டில்ஸ் கொடுத்த பழக்கம் வந்ததுனால நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு காலத்தில் இன்டர்வியூ பண்ணும்போது அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. தம்பி நீ ஆசிரியர் பரவாயில்ல, எடுத்துகிட்டு வா, பேட்டி எடுத்துகிட்டு வா. அப்படி ஃப்ரீலான்சர்னு அந்த ஜாப்பில் சினிமா எக்ஸ்பிரஸ், பேசும் படம், சினிமா மெயில்னு ஒரு பத்திரிகை வந்துச்சு, திரைச்சுவைன்னு ஒரு பத்திரிகை வந்துச்சு. அந்த பத்திரிகைகளெல்லாம் ஃப்ரீலான்சராக நிறைய ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர் இவங்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸ்ரீதேவி மேடத்தை பேட்டி எடுத்தேன். ஸ்ரீதேவியா? ஆமாம், கமல் சார்ட்ட பேட்டி எடுத்துருக்குறேன். சிவாஜி சார்ட்ட அப்ரோச் பண்ணும்போது சிவாஜி சார் அது பெருசாக அந்த இன்டர்வியூக்கு அவர் கோஆப்ரேட் பண்ணலப்போ. ஐயா சொல்லுங்க ஐயா, பேட்டி ஒன்று வாங்கிறதுக்கு ஐயா நம்ம ஒரு சாதாரண நடிகை நம்மளை போய் பேட்டி வந்திருக்கீங்களான்னாரு. ஏன்னா இப்படி சொல்ல இல்லையா, ஒரு இன்டர்வியூ பண்ணலாம், நான் பிரபு சார்லாம் வச்சு இன்டர்வியூ பண்ணிட்டேன். ஐயா அவர் பெரிய நடிகருங்க, அவரை வச்சு நீங்கள் எடுக்கலாம், நம்மளாம் அப்போ சாதாரண ஆளு, எங்கள் அப்பா விட்டுறாமா, நான் விட்டுறாமா, ஆர்டிஸ்ட்டு அப்படி வேணால் போட்டுக்கிங்க வரணும்னாரு. அது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். ஸ்ரீதேவி நல்ல ஒரு அந்த ஒரு மரியாதையோடு டீல் பண்ணுவாங்க. ஆர்டிஸ்ட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் அவர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. கமல் சார் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இது என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இது கரெக்டாக இது பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணிட்டு தான் பேசுவார். கே பாலச்சந்தர் சாரை மீட் பண்ண ஒரு அனுபவம் இருக்குது. ஆக்சுவலாக கேபி சாரை வந்து நான் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு போயிருந்தேன். ஒரு எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுனால போயிருந்தேன். டமார்னு வீட்டுக்கே போயிட்டேன். நான் ஒரு ஸ்டெப்ஸில் ஏதோ ஏறிட்டு இருந்தால் சார் வணக்கம் சார் டக்குன்னு பார்த்தாரு. அவர் ரொம்ப கொஞ்சம் கராராக இருப்பார். ஒரு ஆஃபீஸர் மாதிரி தான் பேசுவார், ஒரு பைலட் ஆஃபீஸர் மாதிரி. யார் நீங்கள்? இல்லை சார் ஆக்ட் பண்ணதுக்காக வந்திருக்கேன். என்னோடய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கினீங்களா ஃபஸ்ட்டு? அப்படியே கைகாலெலாம் ஆடிடுச்சு. அப்பாயின்மெண்ட் எங்கே போய் வாங்குறதுக்கு? இது எங்கே சார் எனக்கு தெரியாது அப்படின்னேன். என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்காமல் என்னை பார்க்க வந்தது நீங்கள் பெரிய தவறு, அதனால் நான் உங்களை அலோவ் பண்ண மாட்டேன், போங்கன்னாரு. சரி சார், நான் அப்பாயின்மெண்ட் எங்கே இதுன்னு பார்த்துட்டு எனக்கு இது எப்படின்னு தெரியல ப்ரொசீஜர், நான் பார்த்துட்டு ஒரு நாள் வரேன் சார் இப்படிட்டு ஸ்பிரிட் வந்துட்டேன். இல்லை, இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவருக்கே ஒரு படத்தை அவர் இயக்கினீங்க. ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்போ இந்த சம்பவத்தை எப்போ அவர்கிட்ட சொன்னீங்களா? இல்லை, நான் சொல்லலை. சொல்ல இதை போய் எப்படி சொல்கிறது? எந்த ஆஃபீஸில் எனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லி அவர் பேச மாட்டேன்னு சொன்னாரோ
அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவரை வர சொல்லுங்க அப்படின்னாரு. அருமை. அவருடைய புஷ்பா மேடம், திருமதி புஷ்பா கந்தசாமி அவர்கள். நான் கண்ணாத்தான ஒரு படம் டைரக்ட் பண்ணி முடித்தேன் சௌத்ரி சாருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், ராஜகாளி அம்மன் அவங்க ஒரு ராமநாராயணன் சார் வச்சு பண்ணார். அந்த காலகட்டத்தில் சாமி படம் பண்ணால் நானும் அவரும் தான் பண்ணோம். அவர் 10 படம் பண்ணார், நான் 5 படம் பண்ணேன். அப்போ ராமநாராயணன் வச்சு நம்ம ராஜகாளி அம்மன் பண்ணிட்டோம். இந்த பாரதி கண்ணன் ஒரு ஆள் கண்ணாத்தாள் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது, அவரை வேணால் கூப்பிடலாமே அப்படின்னு இந்த அம்மா டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, வாங்க அப்படின்னாங்க. மேடம் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லணுமா அப்படின்னா, எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் இது சாமி படம், அவர் அவ்வளோ ஒரு தொடர்கதை, அவர்கள் நிழல் நிஜமாகிறது, எவ்வளோ ஒரு பொய்ட்டிக்கான ஒரு டைரக்டர், அவர்கிட்ட போய் சாமி படத்தில் உள்ள கதையை போய் எப்படி நான் சொல்கிறது அப்படின்னேன். கவலையே படாதீங்க, அப்பாவுக்கு வந்து A to Z அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். ராமநாராயண படங்கள் பார்ப்பார், இந்த படம் பெருசாக ஓடுமான்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு எல்லா நாலேஜும் உண்டு. பட் அதை அந்த பக்கம் போக மாட்டார், அதை டைரக்ட் பண்ண மாட்டார். தவிர இந்த மாதிரி படங்கள் லேடிஸ் ஃபீலாகவும் குழந்தைகள் பார்ப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் அப்பாட்ட நீங்கள் கதை தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு. அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஏன்னா ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஒரு உள்ளே விடலையா, இது எப்படி சாத்தியம் தானே அப்படின்னு போனேன். அப்போ அதே மாதிரி இவங்களே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க டைரக்டர்கிட்ட. புஷ்பா கந்தசாமி மேடமே ஃபிக்ஸ் பண்ணி, சார் உங்களுக்கு திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு நீங்கள் ராஜா அண்ணாமலைபுரம் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க சார். நான் சரி பாலச்சந்திர சாரை பார்க்க போகிறமேட்டு நான் கரெக்டாக ஒரு 9:50 போயிட்டேன். அப்படி ஒரு மிலிட்ரிக்கார் மாதிரி வந்தார். ஒயிட் ஷூலாம் போட்டு விபூதிலாம் ஃபுல்லாக பட்டெல்லாம் அடிச்சுட்டு சர்ன்னு காரை விட்டு இறங்கி உள்ளே வந்தார். இல்லை பாரதி கண்ணன்கிறது யார் அப்படின்னாரு. சார் நான் தான் சார். நீங்கள் தானே, உங்களுக்கு தானே அப்பாயின்மெண்ட்டு, இன்றைக்கி கதை சொல்கிறது உங்களுக்கு தானே அப்பாயின்மெண்ட்டு. எஸ் சார். சரி உள்ளே வாங்க. உள்ளே போயிட்டு அவர் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருந்தார். அது சம் சீரியல் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில். உடனே நீங்கள் கதை எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் சொன்னால் போதும், அதுக்கு மேலே நான் கேட்க முடியாது, நான் இந்த பிஸி ஷெட்யூலில் நான் இருக்கிறேன். சரி சார் பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுங்கள் வச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் கொஞ்சம் கதைகள் சொல்லும்போது அந்த சாங்கோடு வச்சு கதை சொல்லுவேன். அப்படி தான் எனக்கு ஒரு எப்படி ஒரு விஷுவலாக எப்படி பண்ணணுங்கிறதே நான் ஒரு விஷுவல் பண்ண சார். பிக்சர் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி ஒரு மலை ஜாதி கல்யாணம் நடக்குது, ஒரு பௌர்ணமி, ராசாவே என்ன தெரியலையா, ரெக்கார்டிங்கு முன்னால் நான் பாடுறேன். சின்ன ரோசா பூ என்ன புரியலையா, அந்த உச்சி மலை தேனருவி தெரியலையா, நெசமாத்தா என்ன மறந்துட்டியா சாங். இப்படி ஒரு மெலோடி சாங் சார். ஒரு கொஞ்சம் ஆச்சரியம், இது கதையில் இவன் ரெக்கார்டு பண்ணவே இல்லை, அந்த ரெக்கார்டு பண்ணக்கூடிய பாட்டை இப்படி கதையில் பாடுறானே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தார். ஆனால் கதை ஆரம்பிச்சு இன்டர்வல் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்துட்டே இருந்தார். இது இன்டர்வல் சார்ண்ணே, டீ சாப்பிட்றீங்களா? சார்ண்ணா டீ டக்குன்னு சொன்னார். 2 டீ சாப்பிட்டோம். சரி பேலன்ஸையும் சொல்லிடுங்க. மறுபடியும் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி மறுஜென்மம் எடுக்கிறா சார், ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணுறா சார், இங்கே சார், இங்கே ஒரு பாட்டு வருது சார், இங்கே ஒரு இப்படி வருது சார், ஃபுல்லாக அது ஒரு 1 ஹவர். 4 மணி நேரம் அப்பாயின்மெண்ட்டில் 2 ஹவர்ஸ் கதை சொல்லிட்டேன். 10 மணிக்கு போய் 12 மணி ஆயிடுச்சு. ஒன்றே அப்படி பார்த்துட்டே இருந்தார். எப்படி நீங்கள் இந்த பாட்டெலாம் எப்படி சார்? இல்லை சார், இந்த கதை எழுதும் போதே இப்படி இந்த இடத்துல ஒரு பாட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான் சார். இந்த கிளைமேக்ஸில் இப்படி தந்தனதானே தந்தனே அந்த மாதிரி ஒரு ஹம்மில் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் சாங் வேணும்னு ஒரு மைண்டில் ஒரு பரவாயில்ல. ஒரு சாமி படத்தை கூட இவ்வளோ விறுவிறுப்பாக சொல்கிறீங்க நீங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. புஷ்பா அவங்களாம் நம்ம அவங்க ஒரு அப்பா மகா மாதிரி கூட பேச மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸர் ஒரு மேனேஜர் மாதிரி பேசுவாங்க. இவரை நீ கதை சொல்ல சொன்ன, இவர் என்கிட்ட ஒரு டபுள் பாசிட்டிவ் காமிச்சிட்டாரு. அருமை, சூப்பர், கை கொடுத்தாரு. கேட்டால் டபுள் பாசிட்டிவ் காமிச்சிட்டாரு. அதனால் ஐ திங்க் நான் இடையில இந்த விஷயமான டிஸ்கஷனுக்கு வர வேண்டியது இருக்காது. நான் டபுள் பாசிட்டிவே மறுபடியும் இவர் சொன்னது எப்படி இருக்குங்கிறத மட்டும் நான் பார்க்க வரேன். ஆல் த பெஸ்ட், சூப்பர், கை கொடுத்தார். அது என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சம்பவம். நான் கேபாலச்சந்திர சார்ட்ட உட்காந்து கதை சொல்கிறது ஒரு பெரிய, அதுக்கு பின்னாடி அவர் பாராட்டுறது பெரிய விஷயம். அது வாய்ப்பு. நான் அந்த சம்பவத்தை சொல்லிக்கல. சரி, இதை போய் நம்ம யாரையும் மறுபடியும் ஞாபகப்படுத்தி நமக்கு ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்கு, கதை சொல்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு, அவர் பார்த்து பேசுகிற வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்கிறேன். பத்திரிகை தொடர்பாளர் இருந்தபோது ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்களா, இல்லை டைரக்டர் ஆகணும்னு நினச்சிங்களா? நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டு போனேன். ஆக்சுவலாக நான் பேசிக்காக சினிமாவுக்கு வந்தது காரணம் ரத்த கண்ணீர். ஓ, எங்கள் ஊரில் ஒரு வில்லேஜில் ஒரு டூரிங் டாக்கீஸ். அந்த டூரிங் டாக்கீஸில் ரத்த கண்ணீர்ங்கிற ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஓடிச்சு. எல்லா படமும் 5 நாள் 10 நாள் தான் ஓடும், அது 20 நாள் ஓடிச்சு. அந்த தியேட்டர் மேனேஜர் எங்கள் மாமா, தாய் மாமா. அதனால் தினமும் படம் பார்ப்பேன்.
எனக்கு இந்த படம் பார்த்ததும் அந்த +2 படிச்சுக்கிற அந்த 18-19 வயசில் எனக்கு ஒரு பெரிய மிரட்சியாக இருந்தது. என்ன இது 1952 காலகட்டத்தில் இப்படி ஒரு புரட்சி படமா? ஒரு தாயே தெய்வமே அன்னையே ஆணையிடு அன்னையே இப்படியெல்லாம் பேசி இந்த காலத்தில் மதர்னா என்ன இப்படியா கவுன் போர்டு அது போடு அப்படி அம்மாவை அடிக்கிறாரு, அதுக்கு கிளாப்ஸ் அடிக்கிறாங்க, அதுக்கு விசில் அடிக்கிறாங்க. எப்படி இது இவ்வளவு காலகட்டத்தில் இந்த ஒரு ஆன்டியாக ஒரு ஆள் பேசி இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் விசில் கிளாப்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்கு இப்போ ரத்த கண்ணீர் பார்க்கும்போது. இல்லை இது நல்ல ஒரு ஃபீல்டாக இருக்குது, இந்த ஃபீல்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேட் பண்ண படம் ரத்த கண்ணீர். அருமை. அதை பார்த்துட்டு தான் நான் சென்னை புறப்பட்டு வந்தேன். நடிகர் ஆகணும்னு ஆசை. எனக்கு இந்த ரத்த கண்ணீர் பார்த்து இந்த எம்ஆராதா பாதிப்பு எனக்கிட்டே உள்ளே வந்ததுனால நான் போய் நடிக்க சான்ஸ் கேட்டலாம். அடியே காந்தாள், ஆப்பிள் நிற அமெரிக்காவிலே ஏதேன்ஸ் நகரத்திலே ஆப்பிள் நிற அழகிகளின் தோல் மீது கைபோட்டு சென்ற அந்த சுந்தர இரவுகளை எல்லாம் மறக்க முடியவில்லை காந்தா. இப்படியான டயலாக் எல்லாரும் பராசக்தி வசனத்தை பேசி நடிக்க சான்ஸ் கேட்பாங்க. என் காலகட்டத்தில் நான் ரத்தங்கண்ணீர் எம்ஆராதா சார் பேசின விஷயங்களை பேசி பி வாசு சார், சந்தானவர் இவங்கள்ட்டலாம் போய் நான் ஆக்ட் பண்ணி, ராமநாராயணன் சார் இவங்ககிட்டலாம் போய் நான் சான்ஸ் கேட்டேன். அப்போ வாசு சார் சொன்னார், எங்க எம்ஆராதா தான் நடிச்சிட்டாரே, நீங்கள் அவரே மாதிரி நடிச்சிங்கன்னா எப்படி? அவரே மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு பேரன் இருக்கான், நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக பண்ணால் தானே நாங்கள் அதில் இன்ஸ்பயர் ஆக முடியும், நீங்கள் எம்ஆராதா மாதிரி பேசினா நாங்கள் எப்படி சான்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ என்னோடய உருவமும் ரொம்ப ஒல்லியாக ரொம்ப சாதாரணமாக இருந்தேன். என்னடா அப்போ நானே கண்ணாடிக்கு மேலே பார்த்துட்டு இந்த உருவத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு? அப்போலாம் இந்த ஜெய் கணேஷ், விஜயகுமார், ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் பரபரப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டம். அவங்களாம் ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க ஃப்ரேமில். நம்மளே கண்ணாடியை பார்த்துட்டு வேண்டாம் இது நமக்கு சரியாக வராதுன்னு நினைக்கிறேன், வேறு எதுலையாவது இந்த வந்துட்டோம் சினிமான்னு சொல்லி இதில் ஏதாவது லைனில் இருக்கலாம்னு தான் ப்ரெஸ்ஸில் வந்து ஜாயின் பண்ணேன். நெல்லை சுந்தர்ட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமாக அமைஞ்ச படம் கரகாட்டக்காரன். ராமராஜன் சார் இந்த இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடச்சிது. அப்போ அவர் பாரதி கரகாட்டக்காரன் ஒரு படம் நடிச்சிருக்கேன், பார்க்க வரீங்களா? என்னங்க டைட்டிலே நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரியாக இருக்குங்க, வைப்ரேட்டாக இருக்குங்க, பார்க்க வரேங்க, வாங்கங்க, தேவி சீதோவில் ஷோ போட்டிருக்கேன், வாங்க அப்படி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கருத்து சொல்லுங்களேன் அப்படின்னாரு. நம்ம ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்னா எல்லோரும் கொஞ்சம் ஆசைப்படுவாங்கல்ல, சார் படம் எப்படி இருக்குது, பத்திரிக்கையாளர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு. அது கொஞ்சம் உண்மையும் கூட. ஏன்னா நம்ம அதிகமான படங்களை ரிலீஸ்க்கு முன்னாலே பார்க்குறோம். சில படங்கள் நம்மளை தெரிஞ்சிருது, ஐயோ என்னங்க இது பாட்டு காமெடியெலாம் வச்சுப்பாங்க, படம் பின்னு முழுக அப்படின்னு நம்ம பேசுகிறது அது நடக்கும். அப்படி நிறைய படங்கள் கிட்டத்தட்ட நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைரி எழுதுகிற பழக்கமே இருந்துச்சு. ஒரு படம் பார்த்தா அன்றைக்கி நைட்டு வந்து டைரி எழுதுவேன், இந்த படம் 100 நாட்கள் ஓடும், ஏனென்றால் இந்த படத்தில் இவ்வளவு காட்சிகள் சிறப்பாக இருக்கிறது, பாடல்கள் சிறப்பாக இருக்கிறது, நகைச்சுவை பிரமாதமாக இருக்கிறது, இந்த படம் தோற்காது அப்படின்னு நான் எழுதி வச்சுட்டு, இது நான் சரியாக எழுதியிருக்கேனா என்பதை பார்ப்பதற்கு நான் அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வருவேன் அப்படின்னு பக்கத்தில் எழுதி வச்சுருவேன். ஒரு வருஷத்துக்கு ப்ரெஸ் ஷோ பத்திரிகையாளரோடு பார்க்கும்போது ஒரு 100-150 படம் பார்ப்பேன். அதில் 120 படம் 130 படம் நான் சொன்னபடி ஜெயிச்சிருக்கோம். அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் கரகாட்டக்காரன் பார்க்க என்னை கூப்பிட்டாரு, நான் பார்த்தேன். அப்போ நான் ராமராஜகிட்ட நிறைய பேசும்போது படம் அந்த படம் நல்லா இருக்குது தலைவா, இல்லை அது ஏன் அதெல்லாம் ஓடாது அப்படின்னு, பெரிய ஹிட்டாகவும் பாருங்கள் அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன். அதெல்லாம் அவருக்கு நம்பிக்கை, இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், சரி வாங்க கரகாட்டக்காரன். படம் தேவிஸ்ரீ தேட்டரில் படம் பார்க்குறேன். அந்த படத்தில் மாங்குயிலே பூங்குயிலேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆச்சு. ஏறெடுத்து பார் எம்மா நீர் எடுத்து ஊத்து சாந்தானங்கரைச்சி பூசணும் எனக்கு தந்த நன்னஎனக்கு முத்த எங்க எனக்கு. இந்த சாங்ஸ் அப்படி ஓப்பனிங்க அந்த சாங் வர 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 எனக்கு ஒரு மாதிரியா என்ன அந்த படம் ஒரு மாதிரி பெருசாக போகும்போது கேட்பறேன். அப்புறம் போனீங்கன்னா மாங்கு அந்த இந்த மாந்தன் சொந்தமா தூக்குது சாங்கு. அப்புறம் முந்தி விநாயகனே 30 முக்கோடி தேவர்களே வைப்ரேட் ஆகுது. கிளைமேக்ஸ் மாறி அம்மா மாறி, எனக்கு இது படம் எனக்கு இப்படி இருக்குது, காமெடி கிமெடி அந்த வாழைப்பழ காமெடி அது இதெல்லாம் எனக்கு அப்படி ஒரு ஃப்ரேம் கூட எனக்கு அதில் தப்பாக தெரியல. அருமை. எல்லா படத்துலேயும் கொஞ்சம் லேக் வரும், இன்னும் கொஞ்சம் அப்படி சொரிவோம், இவ்வளோ இழுக்கிறாங்களா கதையை, இன்னும் கதையே சொல்லலையே அப்படின்னு இருப்போம். ஆனால் கரகாட்டக்காரன் படம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கூட வேஸ்ட்டாக இருக்காது ஃபிலிமில் அப்படியே எமதட்டாமல் நான் பார்க்குறேன். படம் பார்த்துட்டு வெளியே வரேன், எனக்கு ஒன்றுமே புரியலை, அப்படி வெலவெலத்து வந்தேன். நான் இப்போ பத்திரிக்கையாளராக நிறைய படம் பார்த்துருக்கேன், பட் கரகாட்டக்காரன் பாதித்த அளவுக்கு எனக்கு எந்த படம் பாதிக்கலை. உடனே வெளியே வந்து ராமராஜனை எப்படி அவர் ஒன்று கேஷுவலாக இருக்கும், அது எதையுமே பெருசாக அலட்டிக்கிற லைஃப்பில் கேரக்டரே கிடையாது. என்ன பார்த்தி படம் எப்படி இருக்கு, என்னங்க படம் 50 வாரம் போங்க, இது எனக்கு தில்லாரமோரம் பால் ரேஞ்சுக்கு இருக்குங்க படம், விட்டவங்க சில்வர் ஜூப்ளிலாம் சர்வசாதாரணமாக போங்க, சும்மா இருங்க 5 வாரம் போகும், நான் இருக்கனால 2 வாரம் எக்ஸ்ட்ரா
7 வாரம் போகும். அவ்வளோதான் நினச்சார். 50 நாள் போகும். இதான் என் கணக்கு. ஐயே நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, இந்த படம் என்னமோ எனக்கு என்னமோ தமிழ்நாட்டை கலக்கிற படம் மாதிரி எனக்கு தெரியுதுங்கன்னு நான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறாரு, அந்த புடிசல் தோரா கருமாரி கந்தசாமி தான் படம் எடுத்திருக்காங்க. எனக்கு சம்பளம் 7 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்க முடியல. மதுரையும் சிட்டியும் எழுதி கொடுத்துருக்காங்க. மதுரை 5 லட்சம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? சிட்டி 2 லட்சம், எனக்கு 7 ரூபா வந்தால் போதும், வேறு வழி இல்லை, என் படம் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். இல்லைங்க, நான் வேணால் சிட்டி வேணால் ட்ரை பண்ணுறேங்க, என்னால் மதுரை 5 ரூபா பரட்ட முடியாது, 2 ரூபா வேணால் நான் பரட்டி 2 லட்ச ரூபாய்க்கு நான் சிட்டி வாங்க ட்ரை பண்ணுறேங்கன்னு சொல்லி அப்புறம் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலலாம் ட்ரை பண்ணேன். சரியா கிடைக்கல. ஒரு 75,000 கிடச்சிது. அப்புறம் தான் தலைவா எனக்கு 75 ரூபா தான் கிடச்சிது. பரவாயில்ல, 3 தேட்டர் போட்டிருக்கேன், 2 லட்ச ரூபாய் 3ஆக பிரிச்சுக்கோங்க, 70,000 எடுத்துக்கோங்க, என்ன வந்தாலும் நீங்கள், நஷ்டம் வந்தால் உங்களுக்கு, லாபம் வந்தாலும் உங்களுக்கு. கிருஷ்ணவேணி தேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணி படம் நான் என்ன ஃபீல் பண்ணணும், அதுலேருந்து ஒரு 2-3 பங்கு ஜாஸ்தியாகவே போச்சு. அது கரகாட்டக்காரன் படம் தாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் படம், சிவாஜி சார் படம் கூட இப்படி ஹவுஸ்ஃபுல் ஆகாதுங்க. ஒரு ஷோ 6:30 மணி நான் டக்க டக்க டக்குன்னு கேட்ட திறப்பாங்க, செகண்ட் ஷோ ஹவுஸ்ஃபுல், 5 நிமிஷத்தில் டப்புன்னு போட்டுருவாங்க. அவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங்கில் எல்லாம் காத்திருப்பாங்க. காலையில் 4 காட்சி தேட்டர்னா 11:30 மணிக்கு படம், அப்படி 2 மணிக்கு விடுவாங்க. எல்லோரும் ஓடி வந்து படம் பார்க்கலான்னு வராங்க. அப்படி 2:10க்கு அப்படி ஹவுஸ்ஃபுல் போர்டு விழுந்துக்கிட்டு 100 நாள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் போர்டு கிருஷ்ணவேணி தமிழ்நாடு பூரா. அருமை. அப்படிப்பட்ட படம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5.25 லட்ச ரூபா கிடச்சிது. 70,000 ரூபாய்க்கு அது 70 ரூபாய்ங்கிற படம் ஒரு 10 மடங்கு நான் எதிர்பார்த்த மாதிரி ஜெயிச்சுது. அப்போ ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் பணம் இருந்துச்சுன்னா சில மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க, இந்த படத்தை எப்படியாவது கைப்பற்றணுமே, இது எங்கேயாவது ஒரு படத்தை ஓட்டி இவங்களை சிக்க வைக்கணுமேன்னு நினைப்பாங்க. அப்போ குண்டு பாலகிருஷ்ணன், பாரதின்னு ஒரு 2 பேரும் மீடியேட்டர் இருந்தாங்க. அவங்க வந்து கரகாட்டக்காரன் வாங்கின புது பார்ட்டி ஒன்று வந்திருக்காங்கயா, அவங்கள புது வருஷம் நம்ம சவுத்தி சார் ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த படத்தில் விட்டு அமைக்கிடுவோம், அவங்கள கூப்பிட்ருவோம் அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. குண்டு பாலகிருஷ்ணன் சார் பேசுனார். என்னண்ணே சொல்லுங்கண்ணே. நான் பாலகிருஷ்ணன் பேசுகிறேண்ணே, நிறையா படங்கள்லாம் நான் தானே மீடியேட்டர். சொல்லுங்கண்ணே. சவுத்ரின்னு ஒரு புது ப்ரொடியூசர்ண்ணே, புது வருஷம் படம் எடுத்திருக்காருண்ணே, படம் பிரமாதமாக இருக்குண்ணே, நீங்கள் திருநெல்வேலி ஒன்று வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிறது. அவர் படமெல்லாம் பார்க்கல, புரியுது. ஒரு பார்ட்டி அப்படி திருநெல்வேலி போட்டு அமைக்க ஒரு கமிஷன் வாங்கி பண்ணிக்கலான்னு நான் சொன்னேன். படம் போடுறாங்களாண்ணே, சொல்லுங்கண்ணே, பார்க்குறேன். அவனை சவேரா தேட்டரில், ஒரு சவேரா ஹோட்டலில் ஒரு தேட்டர் இருக்குண்ணே, அப்போ சவேரா ஹோட்டலில் பிரிவியூ தேட்டர் உங்களுக்கு தெரியும், அந்த தேட்டரில் படம் பார்த்துக்க வாங்க. சரின்னு சொல்லி நான் அன்றைக்கி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ முதல்ல போடுறாங்க. கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, என்எஸ்சி, ஆஸ்கார் ரவி, மீனா மூவிஸ், மீனாட்சி, அப்படி மாதிரி அவர் திருப்பூர் சுப்பிரமணியம் எல்லாம் படம் பார்க்குறேன். நானும் ஒரு வாரமாக வந்து படம் பார்க்குறேன். அந்த படம் பார்த்திங்கன்னா எடுப்பிலே ஒரு மாதிரி நம்மளை கொஞ்சம் வைப்ரேட் பண்ணும். ஆஹா இது முதல்லாம் வரும் பாட்டு, நாங்கள் நினைக்கு இந்த ஆழம் போட்டு, என்னடா ஒரு மாதிரி பாட்டு ஒரு மாதிரி இழுக்குது உள்ள அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். எந்த சங்கதியும் எங்கள் பாட்டில் உண்டு, நான் இது முதல்லாம் வரும் பாட்டு, மாதிரி நல்லா இருக்க படம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டே இருக்கேன். போக போக பார்த்தீங்கன்னா சாங்ஸு, சீன்ஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக. ஒரு சித்தாரான்னு ஒரு பொண்ணு ஒரு கூட்டத்தில் 4-5 பேர் மத்தியில் வந்து அவள் தங்கிக்கிட்டு, சரி நம்ம வாய் பேசினா தப்பாக வேணும் ஊமையாக நடிச்சுக்கிட்டு, சாங் பார்த்திங்கன்னா பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, பாலிலவ கேட்டு வார்த்தையிலே வழக்கட்டுமா, வானவில்ல பார். எப்போ இது என்ன ஒரு படம், இது ஒரு வைப்ரேட் பண்ணுதுன்ட்டு பண்ணிகிட்டே இருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன். கிளைமேக்ஸ் கே பாலச்சந்தர் சார் படம் மாதிரி பிடிச்சிருவாங்க. பிரில்லியன்ட் படம். காதலன் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸோடு அவள் தங்கியிருப்பா. கடைசியில் வந்து அவள் கற்பை டெஸ்ட் பண்ணணும் அப்படிமா. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு வந்து சுரேஷ் அந்த கேரக்டர் எதுக்கு என்ன ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்தேன்னு கேட்பாள். இல்லை நீ 5 பேரோடு தங்கியிருக்க, அதனால் நீ உண்மையே கற்புடையவளாக இருக்கியான்னு பார்க்கறதுக்காக நான் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிமா. அப்படி ஷாக் ஆகிடுவாள். அவங்க 5 பேர் இது வரைக்கும் என்கிட்ட ஒன்றா இருந்தாங்க அப்படின்னாங்க. ஒருத்தங்க விரல் கூட என் மேலே படலை, ஒருத்தங்க கூட என் மேலே சந்தேகப்படலை. நீ 5 வருஷம் கழித்து வந்து அவங்க மேலேயே சந்தேகப்படுற உன்னோட வாழ்கிறத விட அந்த ஃப்ரெண்ட்ஸோட நான் காலமெல்லாம் வாழ்கிறத சந்தோஷமாக நினைக்கிறேன். குட் பை. எனக்கு அப்படியே தேட்டர் படம் முடிஞ்சுட்டு என்னால் உட்காந்து எதிக்கவே முடியல. இவ்வளோ பாலச்சந்தர் படம் மாதிரி புரட்சிகரமாக இருக்குது அந்த படம். சௌத்ரி சார் ஆஃபீஸ்க்கு எல்லாம் படம் பார்த்துட்டு அங்கே போகிறோம். எழுதாத சட்டங்கள் தான் நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றிய முதல் படம். மிருதங்க சக்கரவர்த்தி தான் எனக்கு லீடு. அவருக்கு என்னன்னா அந்த கதை வந்து அவர் சிவாஜி சார் வந்து எழுதாசிரியர்கள் கதையை வந்து ஃபுல்லாக கேட்கல. மலேசியாவில் இருந்தார் அந்த நேரத்தில். சிவாஜி சாருக்கு அந்த படம் கொஞ்சம் சரியாக வராதுன்னு ஃபஸ்ட் டேவே தெரியும்.
ஃபஸ்ட்டு டே அதில் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. எனக்கு என்ன வேலை கொடுக்கன்னு சங்கர் சாருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு. என்ன பண்ணுறேன்னா, இங்கே யார் யார் என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, செருப்பு கொண்டு நீ எழுதணும். கண்டினியூட்டி இதுதான் உன்னோட வேலை. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், அவருக்கு கண்டினியூட்டி எழுதிடுவோம். வந்து ப்ரொடியூசர் சிவா. ஓகே, அடுத்து யார்? டைரக்டர். சார் இந்த ட்ரெஸ் கண்டினியூட்டி எழுதிட்டு சார் பார்க்குறாரு. சிவா சேட்டை கூப்பிட்டு போகிறாரு. இதுக்கு அடுத்து தான் நீங்கள் விநியோகஸ்தர் ஆனது. அப்புறம் விநியோகஸ்தர் ஆகி அருவாவையிலுன்னு நாசர் ஊர்வசி வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன். கூட குணசேகரன் நம்மளுடைய நண்பரையும் சேர்த்துக்கிட்டு ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுறோம். சரி, நம்ம சவுத் சார் தான் குத்துவிளக்கத்தை வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. நான் அவரை பார்க்க போகிறேன். வேணாம் சார், என்ன ஆளே காணும். இல்லை சார், நான் சொந்த படம் எடுக்கணும். கட்டாயம் எடுக்கணுமா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.